அந்த அம்மா காலில் தாண்டா உளுந்து உளுந்து கும்பிட்டீங்க. அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண, அந்த தற்கூரி சீமான் இவ்வளவு கேவலமா பேசினா. ஆனா அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவீங்க. இதுல ஃபண்டிங் வேறையாம். எடப்பாடி என்ன பண்றாராம், சீமானுக்கு ஃபண்டிங் வேற பண்றாராம். எங்கெங்க இருந்தெல்லாம் ஃபண்டிங் வருது சம்மதமே யோசிச்சு பாருங்களேன். ஆர்எஸ்எஸ் காரன் கொடுக்குறான், அதிமுக காரனும் கொடுக்குறான். அது என்னது? அப்ப மொத்தத்துல வந்து நம்ம ஆசான் பேராசான் மணியரசன் சொன்ன கருவாட்டு சாம்பார்ன்றது ஒருவேளை சீமான் தானே என்னவோ தெரியல. இங்கேயும் காசு வாங்கிக்கிறான், அங்கேயும் காசு வாங்கிக்கிறான். இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறா? 19 திமுகவை திட்டு, அவ்வளவுதான். அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல, அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல, இவன் தாண்டா நம்ம தலைவன் சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க? ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்யறாங்களாம். அது எப்படின்னு தெரியல. இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு, அண்ணாமலைன்னு ஒரு ஆள். அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு, என் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெருமையாடா அவங்களுக்கு? இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழிநடத்துறேன், இளைஞர்களை வழிநடத்துறேன்னு வேற வர்றீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தெளிவா பேசுறான். அவன் ஒரு தற்குறி, ஒரு பைத்தியக்காரன், ஒரு குடிகாரன்னு நமக்கு தெரியுது. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தெளிவா தானே உட்கார்ந்து இருந்தீங்க. அதே பபாசியோட தலைவர் மேடையில இருந்தாருல்ல, ஏன் எந்திரிச்சு கண்டிக்கல? ஏன் பேச விட்டீங்க கடைசி வரைக்கும்? கேட்டா அவர் வந்து பேசிட்டே இருக்கும் போது இடையில குறுக்கிடுவது மேடை நாகரிகம் இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க உங்க மேடை நாகரிகம். ஒருத்தர் திட்டுவானா, ஒருத்தர் அசிங்கப்படுத்துவானா, ஒரு தலைவரை பத்தி ரொம்ப இப்போ அவருடைய பெயரால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டுல. அவர் கொண்டு வந்த திட்டங்களினுடைய நீட்சி தான் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா, அவன் பேச்சுல குறுக்கிடுறது மேடை நாகரிகம் இல்லையா? உங்க நாகரிகத்தை கொண்டு போய் உடப்புல போடுங்கடான்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பேசல. அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான், இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான். அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம். அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம். ஒரு ஃப்ராடு, ஒரு 420, அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம். பெருசா வந்து நாங்க தான் தேர்தல்ல 50க்கு 50 பெண்களுக்கு சீட்டு கொடுக்கிறோம், பெண்களை மதிப்பவர்கள் நாங்க தான், நீ எந்த லட்சணத்துல மதிப்பேன்றதை தான் நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். நாம் தமிழர் கட்சியில இந்த ஆளு சீமான விட நரம்பு புடைக்க ஒரு அக்கா கத்தி பேசுவாங்க. பாவம், அந்த அக்கா பேர் காளீஸ்வரி. காளீஸ்வரி தானே? காளியம்மாள். அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான்ற ஆடியோவை நம்ம கேட்டோம். தன்னோட கட்சியில இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை, ஒரு பெண் தோழரை, அவங்க இத்தனைக்கும் வேட்பாளரா வந்து தேர்தலில் போட்டியிட்டவங்க, அவங்களையே நீ இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் அவன். அப்ப அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர வேண்டாமா? இன்னொரு பக்கம் பாருங்க, சரி பெண்களை, அதாவது இது தீனா தோழர் ரொம்ப இதுவா பேசிட்டு போயிட்டாரு. ஆனா எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு பல விஷயங்களை பேசுறதுக்கு. நிறைய காணொலிகளை பார்க்கிறோம், நிறைய ஆடியோக்களை கேட்கிறோம். கேவலமா, அசிங்கமா இருக்கு அந்த ஆடியோல எல்லாமே. பெண்களை அவ்வளவு கேவலமா